ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி. ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த வசனத்தினுடைய துவக்கம் 10வது வசனத்திலே துவங்குகிறது. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த உபதேசத்தை கேட்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்களில் ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பிடிக்கப்பட்டு அவள் தன் வாழ்க்கையில் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்து அவளை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையை கண்ட ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமையான செய்கையை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நெடுங்காலங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், இவைகளில் இருந்து தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஸ்திரீயை பாருங்கள். அவளுடைய வியாதி, அவளுடைய போராட்டம் 18 வருடம் சத்துருவினாலே, பலவீனப்படுத்துகிற ஆவிகளினாலே அவள் கட்டப்பட்டு இருக்கிறாள். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கூனியாக மாற்றிவிட்டது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் குடிகொண்டிருந்தபடியால் அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். நீண்ட காலம் இந்த ஸ்திரியால் நிமிர முடியாவிட்டாலும், நீண்ட காலமாக இவளுடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், 18 வருஷம் சத்துருவின் போராட்டத்தில் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவள் தேவ ஆலயத்திலே இருந்தாள். 18 வருட போராட்டத்திற்கு நடுவிலையும் அவள் அந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு அவள் ஓடோடி வந்தாள். காரணம் என்ன? தேவன் என்னை தொட்டு விடுவார், தேவனிடத்தில் இருந்து நான் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவேன், தேவனிடத்தில் இருந்து நான் ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளுவேன். நீண்ட காலம் போராட்டத்தை நான் சந்திக்கலாம், நீண்ட காலம் என் வாழ்க்கையில நான் நிமிர முடியாத ஒரு கூனியா இருக்கலாம், நீண்ட காலங்கள் ஒரு அடிமைத்தனம், நீண்ட காலங்கள் பலவீனப்படுத்துகிற ஆவி என்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்தாலும் நான் தேவனை தேடுவேன். தேவன் ஒரு நாள் என்னை தொடுவார், தேவன் ஒரு நாள் என்னை கண்ணோக்கி பார்ப்பார், தேவன் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று அவளுக்குள் இருந்த அந்த விசுவாசமே அவளுடைய நீண்ட கால பிரச்சனையை, நீண்ட காலத்தினுடைய போராட்டத்தை, நீண்ட காலத்தினுடைய உபத்திரவத்தில் இருந்து அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீண்ட கால பிரச்சனைக்கு நடுவிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீண்ட கால போராட்டத்திற்கு நடுவிலே நீங்கள் தேவனோடு, தேவ வார்த்தையோடு, தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அந்த போராட்டத்திற்கு நடுவிலே தேவனுடைய சமூகத்தை தேடி, தேவ பிரசன்னத்தை தேடி, தேவ வார்த்தைகளை தேடி நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால், உங்கள் போராட்டம் எத்தனை வருடத்திற்கு உரியதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை, அதிலிருந்து ஒரு அற்புதத்தை, அதிலிருந்து ஒரு சுகமாக்குதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை விடுதலையாக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தோடு தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு தேவனை தேடுவீர்களானால் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார்,
கூனியாக குறுகி போன நிலையிலே, நிமிர முடியாத நிலையிலே ஒரு நாளும் ஆண்டவர் என்னை வைத்திருக்க மாட்டார். ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் விடுதலையை காண்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திற்கு நீங்கள் வருவீர்களே ஆனால், தேவன் நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்துல, எதிர்பார்த்திராத வேளையில ஆண்டவர் உங்களை தொட்டு அற்புதம் செய்வார். தேவனுடைய மகிமையான செய்கைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இந்த ஸ்திரியை போல நீண்ட காலம் நிமிர முடியாதபடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த எல்லைகளிலே தலை குனிந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து நீர் எங்களை தூக்கிவிட போகிற ஒரு அற்புதமான நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் நாட்களை கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் தருகிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.